வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக ஏழை மாணவர்களின் கல்விக்கான ரூபாய் 2151 கோடி நிதியை உடனடியாக விடுவிக்க கோரி மத்திய அரசை வலியுறுத்தி மாபெரும் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற இருந்தது. கோவை ஈஷா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள இருப்பதால் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் நடத்தும் தெருமுனை பிரச்சாரத்திற்கு பாதுகாப்பு வழங்க இயலாது என்ற காரணத்தினால் மாணவ சமுதாயத்திற்காக நடத்தப்படும் தெருமுனை பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததை தொடர்ந்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டமாக மாற்றியமைக்கப்பட்டது. தமிழக மாணவர்களின் கல்விக்காக தரவேண்டிய நமது உரிமை நிதி ரூபாய் 2151 கோடியை தர மறுத்து தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியை முடக்க நினைக்கும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டித்தும் ஒன்றிய அரசு உடனடியாக ரூபாய் 2151 கோடி நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் புதிய கல்விக் கொள்கையை திணிப்பதன் மூலம் மாநிலங்களே இல்லாத நிலையை உருவாக்கும் ஒன்றிய அரசின் அபாயகரமான மற்றும் அராஜக போக்கை தடுத்து நிறுத்துவோம் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் எல்கேஜி, யுகேஜி பாடத்தை கூட ஒன்றிய அரசுதான் தீர்மானிக்கும் என்றால் தமிழ்நாடு மாநிலம் எதற்கு? தமிழ்நாட்டிற்கு ஒரு தேர்தல் எதற்கு? இதுவரை மொழி போர், இனி சுதந்திர போர். செத்துப்போவதும் மொழி உரிமையை விட்டுக் கொடுப்பதும் ஒன்றுதான் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஈஸ்வரன் ஒன்றிய அரசுக்கு எதிராக கடும் கண்டனத்தை பதிவு செய்தது மட்டுமல்லாது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி, ஒன்றிய கல்வி அமைச்சர் ஆகியோருக்கு கடும் கண்டன பதிவு ஆர்ப்பாட்டத்தில் நிலை நிறுத்தினர். தமிழக மாணவ மாணவிகளுக்காக ஒன்றிய அரசு மீது கடும் கண்டன குரலை பதிவு செய்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெரும் திரளானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு கடும் கண்டன குரலை பதிவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு திரண்டு வந்திருந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு 100% வெற்றி ஆர்ப்பாட்டமாக அமைந்தது. ஒன்றிய அரசு மோடி அரசு, ஒன்றிய அரசு மோடி அரசு, ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழ்நாட்டு மாணவன் பணத்தை 2152 கோடி உடனடியாக கொடுத்தது. மோடி அரசு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மாணவன் பணத்தை 2152 கோடி உடனடியாக கொடுத்தது. தமிழ்நாட்டுக்கு பிளாக்மெயிலா, தமிழ் மொழிக்கு பிளாக்மெயிலா, ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு பிளாக்மெயிலா, திணிக்காதே இந்தியை திணிக்காதே மோடி அரசு ஒன்றிய அரசு இந்தியை திணிக்காதே முன்மொழி கொள்கை என்று மக்களை ஏமாற்றி இந்தியை கொண்டு வந்து தமிழை அழிக்கும் சதியை அழிப்போம் முன்மொழி கொள்கை என்று மக்களை ஏமாற்றி இந்தியை திணிக்கும் ஒன்றிய அரசு விட மாட்டோம் இந்தியை திணிக்க விட மாட்டோம். எல்கேஜி யுகேஜி படிப்பை கூட டெல்லிதான் தீர்மானிக்கும் என்றால் அங்கன்வாடி படிப்பை கூட டெல்லிதான் தீர்மானிக்கும் என்றால் மாநிலங்கள் அழிந்து போகும். மாநில உரிமைக்கு குரல் கொடுத்த மோடி இப்போ டெல்லியில் மாநில உரிமையை அளிக்கிறார். இரட்டை வேடம் மோடியின் இரட்டை வேடம்
அறிவியல் கணிதம் கம்ப்யூட்டர் பாடங்களை குறைத்து அறிவியல் கணித கம்ப்யூட்டர் பாடங்களை குறைத்து சமஸ்கிருதம் தேவையா ஹிந்தி தேவையா அமல்படுத்து சிபிஎஸ்இ பள்ளியிலும் இருமல் பள்ளியை அமல்படுத்து கொண்டு வா கேந்திர வித்யா பள்ளியிலும் தமிழை கொண்டு வா குப்பையடா புதிய கல்விக் கொள்கை குப்பையடா உயர் கல்வி சேர்க்க விகிதம் பெண் கல்வி சமூக நீதி தமிழ்நாடு டாப்படா புதிய கல்வி டூப்படா உயர் கல்வி சேர்க்க விகிதம் பெண் கல்வி சமூக நீதி தமிழ்நாடு டாப்படா புதிய கல்வி டூப்படா மூணாம் வகுப்பு பொதுத் தேர்வு அனைத்துக்கும் முறைய தேர்வு புதிய கல்வி குல கல்வி வேத கல்வி கட்டண கொள்ளை புதிய கல்வி நோக்கமடா தடுத்து நிறுத்துவோம் ஒன்றிய அரசின் சதியை தடுத்து நிறுத்துவோம் மும்மொழி கொள்கை புதிய கல்வி கொள்கை தமிழ்நாட்டில் தவிடுபடியாகும் ஏமாற்றாதே நாளை பணத்தில் விஷத்தை வைத்து தமிழ்நாடை ஏமாற்றாது நாளை பணத்தில் விஷத்தை வைத்து தமிழ்நாடை ஏமாற்றாது மும்மொழி கொள்கை என்பது இந்தியை திணிக்கும் விடமாட்டோம் தமிழ்நாட்டில் விடமாட்டோம் ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழ்நாடு மாணவர்களை உடனடியாக தந்துவிடு 2151 கோடியை தமிழ்நாட்டு மாணவன் பணத்தை பிஜேபி அரசை தந்துவிடு தமிழ் பணத்தை தந்துவிடு பிளாக் பைனா தமிழருக்கு பிளாக் பைனா தமிழ் மொழிக்கு பிளாக் பைனா ஒன்றிய அரசே மோடி அரசே தமிழருக்கு பிளாக் பைனா அதே திணிக்காதே இந்தியை திணிக்காதே சமஸ்கிருதத்தை திணிக்காதே இங்கு போன மொழியை சமஸ்கிருதத்தை திணிக்காதே ஒன்றிய அரசே பிஜேபி அரசே தமிழ் மாணவன் பணத்தை முறையாக தந்துவிடு தமிழன் பணத்தை தந்துவிடு குப்பையடா புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு குப்பையடா Get out! அமித்ஷா get out! மும்மொழி கொள்கை வாழை பழத்தில் விஷமடா ஏமாற்று வேலையடா ஏமாற்று வேலையடா ஏமாற்று வேலை தமிழ்நாட்டில் பலிக்காது Get out!
out, Get out, get out. Amit Shah, get out, Amit Shah, get out. get out, get out, Get out, get out. Amit Shah, get out, Amit Shah, get out. get out, get out, Get out, get out. Modi, get out, Modi, get out. Modi, get out, Modi, get out. Amit Shah, get out. Amit Shah, get out. தமிழை அழிக்கும் ஒன்றிய அரசு, தமிழை அழிக்கும் ஒன்றிய அரசு. தமிழை அழிக்கும் ஒன்றிய அரசு, தமிழை அழிக்கும் ஒன்றிய அரசு. எச்சரிக்கிறோம், 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 எச்சரிக்கிறோம். எச்சரிக்கிறோம், எச்சரிக்கிறோம். எச்சரிக்கிறோம், எச்சரிக்கிறோம். தமிழ்நாடு தீ பிடிக்கும், தமிழ்நாடு தீப்பிடிக்கும். தமிழ்நாடு தீ பிடிக்கும். தமிழ்நாடு தீப்பிடிக்கும். இந்தியை திணித்தால் இந்தியை திணித்தால் தமிழ்நாடு தீ பிடிக்கும். தமிழ்நாடு தீப்பிடிக்கும். பற்றி எரியும், பற்றி எரியும். பற்றி எரியும், பற்றி எரியும். தமிழ்நாடு பற்றி எரியும். தமிழ்நாடு பற்றி எரியும். Get out, get out, Get out, get out. get out, get out. Get out, get out. அமித் ஷா, get out. Amit Shah, get out. திணிக்காதே, திணிக்காதே. திணிக்காதே, திணிக்காதே. இந்தியை திணிக்காதே. இந்தியை திணிக்காதே. ஏமாற்றி, ஏமாற்றி. ஏமாற்றி, ஏமாற்றி. இந்தியை திணிக்காதே. இந்தியை திணிக்காதே. இந்த போராட்டம் இடத்தை அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் மிக தெளிவாக இங்கே கூறியுள்ளார். கிட்டத்தட்ட 2150 கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டிய பணத்தை மத்திய அரசு பிடித்து வைத்து பிளாக்மெயில் செய்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்க வேண்டும். கேட்டால் நாங்கள் பணம் தருவோம், இல்லாவிட்டால் தரமாட்டோம் என்று கூட்டாட்சி தத்துவத்தில் ஈடுபடக்கூடிய இந்த பாரத தேசத்தில் மத்தியில் ஒரு ஆட்சி அமைந்துள்ள பாரதிய கட்சி மைனாரிட்டி அரசு, மெஜாரிட்டி அரசு கூட கிடையாது, மைனாரிட்டி அரசு. அந்த அரசு சொல்கிறது தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்தியை கட்டாய பாடக்கல்வியாக அரசு பள்ளியிலே கொண்டு வர வேண்டும், படிக்க வைக்க வேண்டும் என்று கூறுகிறது. மலையாளம் எல்லாம் தெரியும், யாரும் கட்டாயப்படுத்தி படிக்கவில்லை. நமக்கு சொந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நாம படித்தோம். விருப்பமுள்ளவர்கள் படிப்பார்கள், விருப்பமுள்ளவர்களை யாரையுமே நாம் தடுப்பதில்லை. அவர்கள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மொழி கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கும் போது அதிலே ஹிடன் அஜெண்டா என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதில் சில ரகசியம் அடங்கி உள்ளது. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஐயா பெரியார் அவர்களை நான் சுட்டிக்காட்ட பிரியப்படுறேன். பலருக்கும் பெரியார் பிடிக்கலாம், பலருக்கு பல பிடிக்காம இருக்கலாம். இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டை மெட்ராஸ் பிரசிடென்சியை, அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்வார்கள், அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியை லண்டனில் இருந்து ஆங்கிலேயர் ஆட்சி செய்ய வேண்டும். தேவையில்லாம இவங்கிட்ட சுதந்திரத்தை வாங்கினா நாம நாசமா போயிடுவோம் அப்படின்னு அன்னைக்கு பெரியார் நினைச்சார். அவர் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. இன்னைக்கு எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? சுதந்திரம் கிடைக்குது, சுதந்திரம் கிடைச்சது நம்மளால ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா இன்னைக்கு எங்க வந்து நிக்குது? ஆங்கிலேயருக்கு அடிமையா இருந்தாலும், அன்னைக்கு ஆங்கிலேயர் ஆட்சி செய்தாலும் அவன் கல்வியை கொடுத்தான். தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களும் கல்வி படிக்கலாம்னு சொன்னான். பள்ளிக்கூடத்தை திறந்தான், தண்டவாளத்தை போட்டான், ரயில்வே ஸ்டேஷனை கட்டினான், பரவி கொடுத்தான். ஆனா இன்னைக்கு சுதந்திரமாகிற பிறகு இதே மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய அரசு என்ன செய்கிறது? தமிழை அடிமைப்படுத்துகிறான். தமிழன் புத்திசாலி, முதல் மொழி தமிழ் மொழி, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். யாருக்கு? குஜராத்தில பிறந்தவங்களுக்கு தெரியும். தமிழனை விட்டா உலகத்தையே ஆளுதான், ஆண்டா மீண்டும் ஆள போகிறான். ஆகவே தமிழ்நாட்டை எப்படி நாம் அழிக்கிறது? இங்க தமிழ் இருக்கக்கூடாது. தமிழ் மக்கள் மத்தியிலே ஹிந்தி பேச வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை புரிந்து கொண்டு தமிழ் மக்கள் ஹிந்திக்காரன் பின்னால போனோம் அப்படிங்கிற திட்டத்தை மனதிலே வைத்துக் கொண்டுதான் இந்த பாரதிய அரசு, மோடி அரசு இன்று செயல்படுகிறது. ஆனா அன்னைக்கு பெரியார் என்ன சொன்னாரு? நிலை வரக்கூடாது. இவங்க கருத்தை முழுமையா புரிஞ்சுக்காம பலரும் கண்ணாப்பின்னு பேசிட்டு இருக்காங்க. ஐயா பெரியாரை பத்தி நம்ம பேச வரல. நான் எதுக்கு சொல்லலன்னா, இன்னைக்கு இந்த போராட்டம் நடக்கிறது என்றால் யாரை எதிர்த்து நடத்துவது? நம்ம போராட்டம் நாம சுதந்திரம் பெற்று இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு கொடுத்த உரிமை கூட்டாட்சி தத்துவம், மத்திய அரசு, மாநில அரசு, யூனியன் கவர்மெண்ட், இந்த ஒன்றிய அரசு நாம சொல்றோம். இந்த அடிப்படையில் இந்தியா இயங்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்றோம். ஆனா அதையும் மீறி நான் அப்படித்தான் பண்ணுவேன், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்னு இபிஎம் ஓட்டு பண்டிகை வச்சுக்கிட்டு தான் இவங்க வேலையை செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்காங்க?
கண்டதே காட்சி கொண்டதே போடணும் போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் பரவாயில்லை, தமிழகத்தில் ஆங்காங்கே இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு இன்று வெடித்துள்ளது. அதுவும் குறிப்பாக இது போன்ற பிரச்சனை வரும்பொழுது நமது மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் செல்வராஜ் அவர்களும் நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து அவ்வப்போது இது போன்ற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வருகிறார்கள், போராடி வருகிறார்கள். அதனால் எங்களை போன்ற தன்னார்வலர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம், அவர்கள் நடத்துகின்ற போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம். சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வார்த்தை சொல்லிட்டு போனா அர்த்தம் இல்ல. நாம ஒரு ஆள் கலந்துக்கிட்டா அது 100 பேர் கலந்துக்கிட்ட சமாதம். அதனால நாம அவங்க நடத்துற போராட்டத்துல நாம கலந்துக்கணும். முன்னாடியே வந்துடணும். அவர் கூப்பிடுறது வைக்க கூடாது. 10 மணிக்கு வராருன்னா நம்ம 10 மணிக்கு இன்னைக்கு நான் வந்துட்டேன், நான் வந்து இங்க இருக்காங்க அப்படின்னு. காரணம் ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாம வந்து உற்சாகமா வந்தாதான் இதை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் உற்சாகம் பிறக்கும். அவர் ஒரு ஆள் மட்டுமே போராடி பயன் இல்லை. ஆகவே நாம தொடர்ந்து தமிழக மக்களை பாதுகாப்பதற்காக அவர் அண்ணன் சொன்னது போல் இங்க திமுக ஆளுகிறதா, அண்ணா திமுக ஆளுகிறதா, அல்ல காங்கிரஸ் ஆளுகிறதா, கம்யூனிஸ்ட் ஆளுகிறதா என்பது அர்த்தம் அல்ல. தமிழன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்காக தமிழன் போராட வேண்டும். இது போன்ற இயக்கங்களிலே மக்கள் ஆதரவு தர வேண்டும், முன்னிலையாக வந்து ஆதரவு தர வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சார்பாக மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இது போன்ற போராட்டங்களை நடத்த வேண்டும். எங்களால் முடிந்த அளவுக்கு 99.99% நாங்கள் கலந்து கொள்வோம், உங்களோடு நிற்போம், உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். நீங்கள் சிறை சென்றால் உங்களுடன் நாங்கள் சிறைக்கும் வருவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மக்கள் சட்டமன்ற கழகத்தின் கோவை மாவட்ட செயலாளர் MC விஜயன் அவர்கள் வாழ்த்துகிறார். வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்ப பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு முழுக்க எல்லாம் தெரியும். அப்படிங்கிறத எல்லாருமே வந்து முன்னிருக்கோம். இதே மாதிரி வந்து இந்த போராட்டம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான போராட்டம். எங்களுக்குங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான போராட்டம், மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான போராட்டம். நன்றி. இளைஞர்களுடைய ஈட்டு முறை இந்த இயக்கத்தினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்களே, மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினுடைய பொருளாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெருமாள்சாமி அவர்களே, எங்களுடைய இயக்கத்தினுடைய அமைப்பு செயலாளர் செல்வராஜ் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் பொன்னுக்குட்டி அவர்களே, இந்த இயக்கத்துக்கு தோளோடு தோல் நின்று எவ்வளவு நேரமானாலும் எந்த பிரச்சனையானாலும் 24 மணி நேரமும் கூட இருந்து பணியாற்றி கொண்டிருக்கும் இந்த இயக்கத்தினுடைய தலைமை செயலாளர் ராஜன் அவர்களே மற்றும் இந்த இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் அனைவருக்கும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்க கடமைப்படுகிறேன். கோவை மாவட்டத்தினுடைய மையப்பகுதியில மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்னாடி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக அறைகூவல் விடுக்கிறோம். இதை நல்ல மனசுல வச்சுட்டு நல்ல முடிவா எடுங்கன்னு இந்த நேரத்துல கேட்டுட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பிரதம அமைச்சராகி நீயே மாறி ஊருக்கு வேட்டு வைக்கிற 3 மணிக்கு தொந்தரம் நான் கேட்கிறேன். சொன்னாமல மரியாதை பிரதான இந்த முன்மொழி கொள்கைங்கிறது இந்த வாழைப்பழத்துல ரசத்தை போட்டு வாழைப்பழத்துல ரசத்தை செலுத்தி உங்களுக்கு தெரியாம பழம் கொடுக்கிற வேலை. இந்த பழத்தை தமிழ்நாட்டில் கொடுக்காத, வேற எங்கேயாவது கூட. தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சு வாயில முட்டாள் அல்ல, நீ கொடுக்கிற அந்த விஷப்பழத்தை சாப்பிடுறதுக்கு. இன்னைக்கு காமராஜ் நகர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. 450 65 வருஷமா 100 வருஷமா தமிழ்நாட்டில் பிடிக்க முடியாத இந்தியை இன்றைக்கு மோடி அரசு பிடிப்பதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோயம்புத்தூர் போனார். இன்னைக்கு அமித்ஷாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறோம். அடுத்த தடவை
மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வைக்க முடியாது. விமான நிலையத்துக்கு வந்தா விமான நிலையத்திலிருந்து வெளியில வந்து தமிழ்நாட்டு மண்ணை முதிக்க முடியாது. உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை யாராவது வந்திருந்தா ஈஸ்வரன் ஒருத்தர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னாங்க எழுது, டெல்லிக்கு எழுது. ஏன்னா இது எங்க உயிர் பிரச்சனை, எங்க சுவாசம் பிரச்சனை, எங்க மூச்சு காற்று தமிழ், எங்க உயிர் தமிழ். அதுவும் நீ அழிக்கலாம் நினைச்சா மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தி போவோம். எச்சரிக்கிறோம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்ற, நாங்க அமைச்சர் எல்லாம் மரியாதையா தான் கூப்பிட்டு இருந்தோம். இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் உட்கார்ந்திருக்கா, நாங்க இதுவரைக்கும் அவரை மரியாதையா தான் கூப்பிட்டு இருந்தோம். ஆனா ஒரு மேடை ஏறி எங்களுக்கு திமுக நிறைய பிரச்சனை இருக்குது, பல பிரச்சனைகளும் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து போராடி இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா மரியாதையோட பேச தெரியணும் யாரா இருந்தாலும். ஆனா நீ மேலே ஏறி வாடா போடான்னு பேசுற, நாங்களும் பேசுறோம். தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கிறோம், பொய் சொல்லாத. 2152 கோடி ரூபாய் மத்திய கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டீங்களா? ஏன்னா 3வது மொழியை படி. நான் கேட்கிறேன், 3வது மொழியை படிக்காம 2 மொழி படிக்கிற தமிழ்நாட்டில இருந்து உனக்கு எதுக்குடா வரி? தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்குது. அந்த ஊர்ல அந்த மாநிலத்திலிருந்து இந்தியாவுக்கு வரி வேண்டாம் சொல்லு. வரி மட்டும் இருமொழி கொள்கை இருக்கிற ஊர்ல இருந்து வேணும். ஆனா பணம் கொடுக்கும் போது மும்மொழி கொள்கை இருந்தா தான் கொடுத்தார். என்னடா ஏமாத்துறார, ஊர் படுத்தியா கொடுக்குற? நாங்க வியர்வை சிந்தி சம்பாதிச்சதுல வரி கட்ட பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்கிற. எல்லா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு வரி எவ்வளவு கொடுக்கிறோமோ அந்த சதவீதத்தை தமிழ்நாட்டு கல்விக்கு கொடு. அதைய படிச்சா கொடுப்பேன், இதைய படிச்சா கொடுப்பேன்னு சொல்றதுக்கு நீ யாரா? தர்மேந்திர பிரதான் நீ யாரா? அண்ணாமலை நீ யாரா? இந்த தமிழ்நாட்டில் முட்டை பசங்களா? நாங்க என்ன வேணா சொல்லிக் கொடுப்போம், இது எங்க மாநில உரிமை. நாங்க கொடுத்த கல்வியை படிச்சு தான் ஐபிஎஸ் ஆன. இந்த கல்வி யாரு கொடுத்தா? இருமொழி கொள்கை கொடுத்துச்சு. எங்களுக்கு திமுக, அண்ணா திமுக, பாஜக, காங்கிரஸ் கட்சி இல்ல. கட்சி முக்கியம் அல்ல, மொழி முக்கியம். எல்லாத்தையும் தாண்டி கண்டிஷன் போட்டு வணங்குறியா? இந்த சட்டத்துல நான் சொல்றது இப்படி கண்டிஷன் போட்டு பணம் கொடுக்கறதுக்கு. தமிழ்நாட்டு மக்களை இழிச்சு வாங்கி நினைச்சுக்காத. பணம் கொடு. எங்க வரி பணத்துல கேரளாவுக்கு கொடுத்தியா, உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்தியா, எங்களுக்கும் பிரிச்சு கொடு. ஏன்னா நான் கேட்கிறேன், எல்கேஜில அங்கன்வாடியில அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கறதுன்னு டெல்லியில் இருந்தா முடிவு பண்றீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று எதுக்கலாம்? இந்த கவர்மெண்ட் எதுக்குன்னு கேட்கிறேன். எதுக்கு மாநில அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுற? வேண்டாமே, தமிழ்நாடுமே ஒண்ணு வேண்டாமே.
கேரளா வேண்டாம் கலைச்சது எல்கேஜிக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியல. எதுக்குடா மாநில ஆட்சி? டெல்லியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது மொழி மட்டும் படிச்சு அந்த காலத்துல மொழியை தவிர வேற எந்த பாடமும் இல்லை. 10 மொழி படிக்கலாம், எந்த அறிவியல் இல்லை, கணக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு புது புது பாடம் வந்துருச்சு, புதுசு புதுசா சப்ஜெக்ட் வந்துருச்சு. இது படிக்கிறதுக்கே மாணவருக்கு நேரம் இல்லை. இப்போ புதுசா ஒரு மொழியை கொண்டு வந்து திணிச்சுன்னா அந்த குழந்தை பாதிக்கப்படும். அந்த குழந்தை எந்த கல்வியுமே சரியா கிடைக்காது. இப்படிப்பட்ட நிலைமை இந்தியா முழுசு உருவாகும். நான் இன்னொன்று கேட்கிறேன், நாங்க போராடுற இந்த போராட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல. நான் கேட்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாணவன் அவனுக்கு ஹிந்தியும் படிக்க முடியல, இங்கிலீஷும் படிக்க முடியல, எதுவுமே படிக்க முடியல. அவன் என்ன பண்றான்? வேலைக்கு நம்ம ஊருக்கு வர்றான். முன்னாடி டீ கடை இருக்குது, சப்ளை பண்றது யாருன்னா இந்திக்காரன். அவன் பாவம், அவன் ஒரு மொழியே படிக்க முடியாம இங்க வேலைக்கு வர்றான். அவனுக்கு கொண்டு போய் 3வது மொழி கொடுக்குற, அவன் எப்படி படிப்பான்? நான் சொல்றேன், இந்த பிரதேசம் உத்தரப்பிரதேசத்திலையும் வரும். 2 மொழியே படிக்காதவன் 3 மொழி எப்படி படிப்பான்? 1 மொழியை படிக்க முடியாதவன் 3 மொழி எப்படி படிப்பான்? சரிடா, அந்த உத்தரப்பிரதேசம் சமஸ்கிருதம் படிக்கிறான். அந்த சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு உத்தரப்பிரதேச மாணவனுக்கு என்ன பலன்? இந்தியாவை இந்த உலக நாடுகளில் போட்டி போடக்கூடிய இளைஞர் சக்தியை உருவாக்குறது விட்டுட்டு வேத காலத்து கல்வியை கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கேன். நாங்க தமிழ்நாடு மட்டும் நாசமா போகுது சொல்ல, புதிய கல்விக் கொள்கை இந்தியாவையே நாசமாக்கும், உத்தரப்பிரதேசம் நாசமாக்கும், பீகார் நாசமாக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய இது ஆங்கிலம், இது கணக்கு, இது அறிவியல், இது சமூக அறிவியல். இதுக்கு மேல எங்கடா போடுற? இந்த குழந்தைய கசக்குவியா? இதுக்கு மேல இடம் இருக்கா? இவ்வளவு நான் படிக்க முடியும். அப்போ இதுக்கு மேல ஒண்ணு போட்டா என்னாச்சு? எதுவுமே இருக்காது. 2 மொழி படிச்சா 2 மொழி ஒழுக்கமா படிப்ப, 3 மொழி படிச்சா எதுவுமே வழங்காது, ஒண்ணுமில்லாம போயிடும். இந்த வெங்காயம் மோடிக்கு புரியுதா? இந்த பிரச்சனை தர்மேந்திர பிரதானுக்கு புரியுதா? யோசிச்சு பார்க்கணும். 2 கல்வி, 2 மொழி, 2 மொழி ஒழுக்கமா படிப்பான். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஆங்கிலமே சரியா படிக்க முடியல, ஆங்கிலமே சொல்லமா வரல. 2வது மொழியை சரியா படிக்காதவனுக்கு 3வது மொழியை கொண்டு போய் திணிச்சா எப்படி படிப்பான்? சரி, இன்னொன்னு கேட்கிறேன், இந்த 3வது மொழி படிச்சு ஏதாவது யூஸ் இருக்காங்க உங்களுக்கு? அப்படி உபயோகம் இருந்தா படிக்கலாம், என்ன யூஸ்? இந்த 3வது மொழி சமஸ்கிருதத்தை படிச்சு என்ன உபயோகம்னு கேட்கிறேன். இந்த 3வது மொழி படிக்கிற நேரத்துல உங்க குழந்தைக்கு கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுங்க, கணக்க சொல்லிக் கொடுங்க, அறிவியலை சொல்லிக் கொடுங்க, புதிய புதிய கண்டுபிடிப்பு சொல்லிக் கொடுங்க. ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி, ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை மற்றும் ஒன்றிய கல்வி அமைச்சர் ஆகியோருக்கு எதிராக ஆக்ரோஷத்துடன் சிறப்பு பேட்டியளித்தார். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ். மோடி அரசு
தமிழ்நாட்டில் இந்தியை திணிப்பதற்காக ஒரு திட்டத்தை வகுத்து மும்மொழி திட்டம் என்ற ஏமாற்று வேலையை செய்து தமிழ்நாட்டில் இந்தியை கொண்டு வருவதற்கான முயற்சியை மத்திய அரசாங்கம் தொடங்கி இருக்கிறார்கள். முதல் கட்டமா என்ன சொல்றாங்க, 2152 கோடி ரூபாயை கொடுக்க மாட்டோம், நான் சொல்றதை கேட்டா தான் கொடுப்போம். நீங்க சொல்றதுக்கு நீ யாரா? மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நீ யார்? யாரு பணத்தோட கொடுக்கிற? எங்க பணம்? தமிழ்நாட்டு மக்களோட வரி பணம். இதைய நீ கண்டிஷன் போட்டு கொடுக்கறதுக்கு நீ யாரு? தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை ஏற்றுக்க மாட்டேங்கிறான்ல, தமிழ்நாட்டுல வரி வேண்டாம்னு சொல்லு. தமிழ்நாட்டுல 3 மொழி வேண்டாம்னு சொல்றான்ல, அந்த மாநில மக்களோட வரி மட்டும் உனக்கு இனிக்குதா? அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிறியா? நான் கேட்கிறேன், மோடியும் தர்மேந்திர பிரதானும் இதை சொல்லணும். தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை இல்ல, தமிழ்நாடு வரி எங்களுக்கு வேண்டாம், அந்த வரியை வச்சு நாங்க இந்தியா நடத்த வேண்டியதுல சொல்றோம். சொல்ல மாட்டேன். உனக்கு காசு வேணும், இருமொழி படிக்கிற மாநிலத்தில் இருந்து உனக்கு வரி வேணும். ஆனா பணத்தை திருப்பி கொடுக்கறதுனா மும்மொழி படிச்சா தான் கொடுப்பேன். என்னடா பித்தலாட்டம்? தமிழ்நாட்டுல கை வச்சிருக்கிற நீ தாங்க மாட்ட. ஒரு காலத்துல காங்கிரஸ் தமிழ் மொழியில கை வச்சு இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சிக்கு வர முடியல. அந்த நிலைமை உனக்கு உருவாயிரும். தமிழ்நாட்டு மக்கள் கொதிச்சு எழுந்துட்டு இருக்கான். இதுல அரசியல் கிடையாது. அண்ணா திமுக, திமுக எந்த கட்சி பிரச்சனையும் கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனை. நீ 3வது மொழியை திணிக்காத. எதுக்குடா 3வது மொழி? நான் கேட்கிறேன், எதுக்கு 3வது மொழி? 5 பாடம் படிக்கிறான் தமிழ்நாட்டு மாணவன். கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல், தமிழ், ஆங்கிலம் 5 மொழி படிக்கிறானா? இந்த மொழியை கொண்டு வந்தா என்ன ஆகும்? இந்த 5 மொழி படிக்கிறதுடைய அளவு குறைஞ்சு போயிடும். அந்த மாணவனுக்கு எச்சா படிக்க வைக்க முடியாது. 5 பாடத்திட்டத்துக்குள்ள கணக்கு அறிவு போகும், அறிவியல் அறிவு போகும், கம்ப்யூட்டர் அறிவு போகும். இந்த மொழியை மட்டும் படிச்சுதான் வெங்காயமா பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவன் அமெரிக்கா போறான், ரஷ்யா போறான், சிங்கப்பூர் போறான், ஜப்பான் போறான். ஏன்னா தமிழ் மொழியோட ஆங்கிலமும் சேர்த்து படிச்சு, அது மட்டும் இல்லாம மற்ற பாடங்கள்ல கல்வி அறிவை வளர்த்து இன்னைக்கு உலகம் முழுசும் தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு பட்டதாரிகள்னா தேடி வேலை கொடுக்கிறான். அப்படி இருக்கிற சூழ்நிலையை கெடுக்கிறதுக்காக தமிழ்நாட்டு மாணவன் உலகம் முழுசா போய் வேலை செய்யறான். இவனை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு 3வது மொழியை கொண்டு வந்து திணிக்கும். எதுக்குடா 3வது மொழி? நான் கேட்கிறேன், அந்த குழந்தை எதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கணும்? இன்னொன்னு சொல்றாரு அண்ணாமலை, தமிழ்நாட்டுல 56 லட்சம் பேர் தனியார் பள்ளியில படிக்கிறான், 56 லட்சம் பேர் ஹிந்தி படிக்கிறான்னு ஒரு பொய்ய சொல்றாரு. நான் இங்க நின்று அண்ணாமலைக்கு சவால் விடுறேன். 56 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல ஹிந்தி படிச்சான்னு சொன்னா நான் என்னுடைய போராட்டத்தை கைவிட்டுறேன், உங்களோட சேர்ந்துக்கிறேன். ஆனா 56 லட்சம் பேர் ஹிந்தி படிக்கிறான்னு நீ நிரூபிச்சிட்டீங்கன்னா நீ தமிழ்நாட்டு பிஜேபி தலைவரா இருக்கக்கூடாது. இந்த கோயம்புத்தூருக்கு நீ வர்ற பத்திரிகையாளர்கள் போய் கேட்கணும். போன பேட்டியில 56 லட்சம் பேர் தனியார் பள்ளியில ஹிந்தி படிக்கிறான்னு ஒரு பொய்ய சொன்ன. 56 லட்சம் பேர் படிக்கிறானா கேளு. ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு பொய்ய சொல்லிட்டு தெரியுற. எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்துடுறோம். தமிழ்நாட்டுல 60,600 பள்ளி இருக்கு. 60,600 பள்ளியில 1,498 பள்ளி அது மட்டும்தான் சிபிஎஸ்இ பள்ளி. அங்க மட்டும்தான் ஹிந்தி சொல்லி கொடுக்கிறான். மொத்தமா படிக்கிறது எவ்வளவுனா 1,44,000 பேர் சிபிஎஸ்இ பள்ளியில படிக்கிறான். அவன் மட்டும்தான் வேற வழி இல்லாம ஹிந்தி படிக்கிறான். ஆனா தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 1,58,58,778 பேர். 1% தான் ஹிந்தி படிக்கிறான் சிபிஎஸ்இ பள்ளியில. நான் கேட்கிறேன்,
1% தனியார் பள்ளியில படிக்கலாம்ங்கிறதுக்காக 99% மாணவர்களை ஹிந்தி படிக்கணுமா? நீ கேக்குற ஏன் சிபிஎஸ்இ பள்ளிக்கு போறான்? இந்திக்காக போகல, ஏமாத்துறான். பிஜேபி ஏமாத்துது, அண்ணாமலை ஏமாத்துறான். ஏன் சிபிஎஸ்இக்கு போறாங்க நான் சொல்றேன். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அடிப்படையில நீட் வந்துருச்சு. போட்டி தேர்வு சிபிஎஸ்இ பாடத்தை வச்சு வைக்கிறான். இப்போ ஐஐடி போகணும், ஜேஇ படிக்கணும், ஜேஇல மார்க் வாங்கணும், சிபிஎஸ்இ போனா தான் முடியும். நீட் கொண்டு வந்துட்டான், நீட்ல ஜெயிக்கணும், சிபிஎஸ்இ இருந்து கேள்வி கேட்கிறான். அதனால சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்கு நோக்கி போறான். அப்ப என்னாச்சு? இந்திக்காக சிபிஎஸ்இ போகல, இங்கதான் இன்னொரு பிளாக்மெயிலிங் வைக்கிறான். நுழைவுத் தேர்வுக்காக சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு போறவங்கிட்ட நீ ஹிந்தி படின்னு கட்டாயமா பண்றான். இப்ப எப்படி பிளாக்மெயில் பண்றான்? 3 மொழியை படி, அதுல ஹிந்தி மட்டும் கட்டாயம் இல்லைன்னு சொல்லி இந்தியா கொண்டு வர்றதுக்கு பாக்குறானோ அதே மாதிரி இந்த சிபிஎஸ்இ பள்ளியில நுழைவுத் தேர்வுக்காக போற மாணவன் கிட்ட இந்திய கட்டாயப்படுத்துறான். இங்கேயும் நீ கட்டாயப்படுத்துற, நீ ஏமாத்துற. தனியார் பள்ளி பிரச்சனை இல்ல, நுழைவுத் தேர்வுக்காக சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்கு போறவனுக்குள்ள இந்திய திணிக்கல. இதுதான் பிரச்சனை. 1% தான் படிக்கிறான். 1,44,000 பேரு, 1498 ஸ்கூலு. அவ்வளவுதான். அண்ணாமலைக்கு சவால் விடுற. இங்க இருக்கிற பத்திரிகைக்காரங்க அண்ணாமலைகிட்ட கேள்வி கேட்கணும். 56 லட்சம் பொய் சொன்னீங்க, உன்னோட பொய்ய வாபஸ் வாங்கிக்கோ. இல்லைன்னா தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்ங்கிற பதவிய நீ ராஜினாமா பண்ணணும். இந்த முச்சந்தெளிவு சவால் விடுறோம். முடியுமா உனக்கு? இந்த புதிய கல்விக் கொள்கை தர்மேந்திர பிரதான் சொல்றான்ல, இந்த கொள்கை குப்பை. அந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? 2035 வருஷம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு உயர்கல்வி சேர்க்கைய 50% மேல கொண்டு வர்றோம். முட்டா பையில தமிழ்நாட்டில் இப்பவே 52% இருக்கிறோம். உயர்கல்வி சேர்க்கை வைக்கிறோம். கொள்கை எங்களுக்கு எதுக்கு? காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்ற. நாங்களே பள்ளிக்கூடத்துல காலை உணவு மதிய உணவு திட்டத்தை ஏற்கனவே சாப்பிட்டு தாண்டா படிச்சிருக்கிறோம். நீ யோசிக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு யோசிச்சிருச்சு. தமிழ்நாட்டுல காலை உணவு திட்டம், சத்துணவு திட்டம் நீதி கட்சி ஆட்சியில 100 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கொண்டு வந்துட்டோம்னா, மாணவர் பசிக்கிறான்னு உனக்கு இன்னைக்கும் தெரியுது, எங்களுக்கு என்னைக்கும் தெரியும். எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தாரு, காமராஜர் சத்துணவு கொண்டு வந்தாரு. தமிழ்நாட்டுல நாங்க என்னைக்கோ செஞ்ச வேலையை நீ இன்னைக்கு சொல்ற. நாங்க 50 வருஷம் முன்னாடி போயிட்டோம், நீ பின்னாடி இருக்கிற. அந்த பின்னாடி இருக்கிற கல்வி திட்டத்தை கொண்டு வந்து நினைக்கிற. இது மட்டும் இல்ல, புதிய கல்வியை கொண்டு வந்தா தமிழ்நாடு மாநிலமே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சொல்றான்? உயர்கல்வி ஆணையம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்க முடியும். முதலமைச்சர் சுழற்சி முறையில தான் இருக்க முடியும். உயர்கல்வி ஆணையத்துல தமிழ்நாட்டுல பங்கு இல்ல. ஒரு பள்ளிக்கூடத்துல கட்டணம் ஜாஸ்தியா வாங்குறான், அதிகமா கட்டணம் வாங்குறான். நம்ம அமைச்சர்கிட்ட புகார் பண்ண முடியாது. நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி டெல்லியில இருக்கும். நான் கேக்குறேன், இங்க இருக்கிற சிஇஓ ஆபீஸ்ல போனாவே கேட்க மாட்டேங்கிறான். டெல்லியில அந்த ஆபீஸுக்கு நான் எப்படி போவேன்? நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதிகாரம் இல்ல. என்ன பண்ண முடியும்? துணைவேந்தர் நான் நியமிக்க முடியாது. எல்கேஜி யூகேஜில பாடம் கூட நான் நடத்த முடியாது. என்ன பாடம் நடத்தணும்னா டெல்லிக்கார முடிவு பண்றான். தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதுக்கு? இந்த மாநிலம் எதுக்கு? மாநிலமே ஒண்ணுமில்லாம போயிடும். மாநிலத்தை அழிக்கிறதுக்காகத்தான் நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கான். நிறைய மாநிலத்துல இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்றான். இல்ல, தமிழ்நாட்டுல பத்திரத்தி எல்லா மாநிலத்துக்கும் பிடிக்கும். இது மிகப்பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டுல நீ கைய வச்சுட்ட, அமித்ஷா திரும்பி போகும்போது உன் மனசை மாத்திக்கும். தமிழ்நாடு விட்டு நீ வெளியே போகும்போது உன் மனசை மாத்திக்கும். தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைய நீயா அறிவிச்சா அடுத்த தடவை நீ தமிழ்நாட்டுக்கு வர முடியும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டு விமான நிலையத்தை நீ வெளியில வர முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பாங்க. திமுக பிரச்சனை இல்ல, அண்ணா திமுக பிரச்சனை இல்ல, இது தமிழனோட பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டாத.
லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மொழி. இந்த உலகத்துல தமிழ் மொழி மாதிரி ஒரு மொழி இல்ல. 5000 ஆண்டுகளுக்கு கல்வெட்டு இருக்கு. பண்பாடு, கலாச்சாரம், முகஞ்சாதாரம், ஹரப்பா தேடி எடுத்த அத்தனை ஆதாரங்களும் தமிழ் மொழி 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்திருக்குது. தமிழ் மொழி வரலாறு உலகத்தின் எந்த மொழிக்கும் வரலாறுக்கு சிறந்தது இல்ல. அந்த மொழியை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டான், ஏமாத்திரம். இன்னொரு மொழி படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, தேவையா படிக்கிறோம். நான் கேக்குறேன், 3 மொழி எந்த மொழி வேணாலும் படிக்கிறான்னு சொல்றேன். காமராஜ் நகர்ல ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இருக்கு. அந்த ஹை ஸ்கூல்ல 450 பிள்ளைங்க படிக்குது. 450 பிள்ளைகளுக்கும் 20 டீச்சர் இருக்காங்க, எல்லா பாடத்துக்கும் சேர்த்து. நான் கேக்குறேன், இந்தியாவில் இருக்கிற 22 மொழியில எது வேணாலும் படிச்சுக்கன்னு சொல்றீங்க, 22 டீச்சர் அந்த ஸ்கூலுக்கு போட முடியுமா? நான் கேக்குறேன், இன்னைக்கு நீ நடத்துற கேந்திரிய வித்யாலயால தமிழுக்கு வாத்தியார் இல்ல. ஒரு வாத்தியார் கூட தமிழ்நாடு முடிச்சிருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயில இல்ல. அப்படி இருக்கும் போது ஒரு பள்ளிக்கூடத்துல 22 வாத்தியார் போட முடியுமா? போட முடியும். அப்போ இந்திக்கு மட்டும் வாத்தியார் போடுவேன், சமஸ்கிருதத்துக்கு மட்டும் வாத்தியார் போடுவேன். வேற வழி இல்லாம அந்த பாடத்தை படிச்சு மார்க் வாங்கணுங்கிறதுக்காக அந்த பாடத்தை படிக்க வேண்டியது கட்டாயம் வந்துடும். இது ஒரு மிகப்பெரிய ஏமாத்து வேலை. மத்திய அரசாங்கம் சதி செய்யறான். 3வது மொழி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. தேவையான போது தமிழ்நாட்டு மாணவன் ஜப்பான் போய் ஜப்பான் படிக்கிறான், சிங்கப்பூர் போய் அங்க போய் மொழியை படிக்கிறான், சவுதி அரேபியா போனா அங்க போய் படிச்சுக்கிறான். இந்த உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு மொழியை தமிழ்நாட்டுக்காரன் 2-3 மாசத்துல கத்துக்குவான். எதுக்காக? இந்த சின்ன குழந்தைக்கு எல்லா அறிவையும் குறைச்சு நீ 3 மொழி திட்டத்தை கொண்டு வர்ற. நான் உங்களுக்கு அடுத்த கட்ட கோரிக்கை என்னன்னா, அடுத்த கட்டம் நான் சொல்றேன்ல, மத்திய அமைச்சர் எவன் வந்தாலும் விமான நிலையத்தை விட்டு வெளியில போக முடியாது. மிகப்பெரிய அளவுக்கு நாங்க போராட்டத்தை முன்னெடுப்போம், மக்களை திரட்டுவோம். மக்கள் கிட்ட போய் கிராமம் கிராமமா போக போறோம், மக்கள் கிட்ட இந்த பிரச்சனையை சொல்ல போறோம், மக்களை திரட்ட போறோம். கட்சி போராட்டம் எல்லாம் இல்ல, மக்கள் போராட்டமா நடக்கும். அன்னைக்கு எந்த மத்திய அமைச்சரும் தமிழ்நாட்டுக்கு வர முடியாது, நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வர முடியாது. இருமொழி கொள்கையை ஏத்துக்கிற மாதிரி இருந்தா தமிழ்நாட்டுல கால் வை, இல்லைன்னா நீ தமிழ்நாட்டுல கால் வைக்க முடியாதுங்கிற நிலைமை தமிழ்நாட்டுல உருவாக்கும்.